வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே முக்கியமான ஆனா கற்பனையான ஒரு விஷயத்த பத்தி ஆழமா பார்க்க போறோம். ஒருவேளை ஈரானோட உச்ச தலைவர் கொல்லப்பட்டா என்ன நடக்கும்? யோசிச்சு பார்த்தாலே திக்குன்னு இருக்குல்ல. வாங்க இத பத்தி விரிவா பார்க்கலாம். சரி, இந்த அலசல நாம ஒரு முக்கியமான மேற்கோளோட ஆரம்பிக்கலாம். இந்த பெரிய சம்பவத்தை பத்தி அமெரிக்காவோட பார்வை எப்படி இருந்துச்சுன்னு காட்டுற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் சொன்னதா சொல்லப்படுற ஒரு ஆத்திரமூட்டும் வாசகம் இது. இந்த சிக்கலான விஷயத்த நாம சுலபமா புரிஞ்சுக்க இது ஒரு 5 கட்டமா பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல தாக்குதல் எப்படி நடந்துச்சு, அதோட விளைவுகள் என்ன, அப்புறம் உலக நாடுகள் என்ன செஞ்சாங்க, ஈரானோட எதிர்காலம் எப்படி இருக்கும், கடைசியா உலகம் இதை எப்படி பாக்குதுன்னு வரிசையா பார்ப்போம். சரி, வாங்க முதல்ல இந்த கதையோட மையப்புள்ளியிலிருந்தே ஆரம்பிக்கலாம். அதாவது ஈரானோட உச்ச தலைவர் அயதுல்லா அலி காமினி அவரோட முழு குடும்பத்தோட படுகொலை செய்யப்பட்டதா சொல்லப்படுற அந்த அதிர்ச்சியான சம்பவத்திலிருந்து. இப்ப நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க கொல்லப்பட்டது ஒரு சாதாரண அரசியல் தலைவர் இல்ல. அவருதான் ஈரானோட உச்சகட்ட அதிகாரம் படைச்ச அரசியல் மற்றும் மத தலைவர். சொல்லப்போனா ராணுவம், அதிபர்னு எல்லாத்தையும் கட்டுப்படுத்துற அதிகாரம் அவர்கிட்ட தான் இருந்துச்சு. அதாவது ஈரானோட மொத்த பவர் சென்டரே அவர்தான். இந்த தாக்குதல் நடந்த விதத்தை பார்த்தா, அதாவது அதோட துல்லியத்தை பார்த்தா, இது சாதாரண வேலையா தெரியல. இதுக்கு பின்னால அமெரிக்காவோட சிஐஏவும் இஸ்ரேலோட மொசாடும் சேர்ந்து செஞ்ச ஒரு கூட்டு உளவுத்துறை வேலையா இருக்கலான்னு ஒரு வலுவான சந்தேகம் இருக்கு. அப்பாப்பா, இந்த தாக்குதலால ஏற்பட்ட உயிரிழப்பு உண்மையிலேயே அதிர்ச்சியா இருக்கு. முதல் கட்ட தாக்குதல்கள்லயே 200க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்துட்டாங்க. 700க்கும் மேற்பட்ட பேருக்கு காயம்னு தகவல்கள் சொல்லுது. யோசிச்சு பாருங்க, எவ்ளோ பெரிய இழப்பு. சரி, தாக்குதல் நடந்தாச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு? ஈரான் சும்மா இருக்குமா? அவங்களோட பதிலடி எப்படி இருந்துச்சு? அதனால அந்த பகுதி எப்படி ஒரு போர்க்களமா மாறுச்சுன்னு இப்ப பார்க்கலாம். இங்க பாருங்க, நிலைமை எவ்ளோ வேகமா கைமீறி போச்சுன்னு. படுகொலை உறுதி செய்யப்பட்ட அடுத்த 1 மணி நேரத்திலேயே ஈரான் பதில் தாக்குதல ஆரம்பிச்சுடுச்சு. சில மணி நேரங்கள்ல ஒட்டுமொத்த வளைகுடா பகுதியே ஒரு பெரிய போருக்குள்ள தள்ளப்பட்டுடுச்சு. எல்லாம் கண்ணிமிக்கிற நேரத்துல நடந்திருக்கு. ஈரான் பதிலடி கொடுக்கறோன்னு சொல்லி குறிபார்த்து தாக்கல. அவங்களோட தாக்குதல் ரொம்பவே பரவலா இருந்துச்சு. பஹ்ரைன், கத்தார், குவைட்ல இருக்கிற அமெரிக்க ராணுவ தளங்கள், துபாய் ஏர்போர்ட் மாதிரி பொதுமக்கள் பயன்படுத்துற இடங்கள் அப்படின்னு 8 வளைகுடா நாடுகள் மேல தாக்குதல் நடத்தினாங்க. அது மட்டும் இல்லாம இஸ்ரேலோட டெல் அவிவ் மேலயும் பதிலடி கொடுத்தாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் துபாய் மேல நடந்த தாக்குதல் தான். ஏன்னா துபாய்ங்கிறது ஒரு பாதுகாப்பான இடம், ஒரு சர்வதேச வர்த்தக மையம். அங்க போய் தாக்குதல் நடத்தினது யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு. இந்த ஒரு தாக்குதல் அந்த பகுதியில இருந்த ஸ்திரத்தன்மை, பாதுகாப்புங்கிற நம்பிக்கையே மொத்தமா உடைச்சிடுச்சு. சரி, அந்த பகுதியில இப்படி நடந்துட்டு இருக்கும்போது உலக நாடுகள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இந்த புவிசார் அரசியல் சதுரங்க ஆட்டத்துல மத்த பெரிய சக்திகளோட நகர்வுகள் எப்படி இருந்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா 2 தரப்பும் சொல்றதுக்கு நேர் மாறான கதைகள் இருக்கு. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இத ஆபரேஷன் எபிக் ஃபியூரின்னு சொல்றாங்க. அதாவது அணு ஆயுதம் தயாரிக்கிற ஒரு பயங்கரவாத அரசுக்கு எதிரா எடுத்த அவசியமான நடவடிக்கைன்னு சொல்றாங்க. ஆனா ஈரான் என்ன சொல்லுது? இது எங்களோட இறையாண்மை மேல நடத்தப்பட்ட அநியாயமான சட்ட விரோதமான தாக்குதல். இதுக்கு நாங்க வலுவான பதிலடி கொடுப்போம்னு சொல்றாங்க. அப்போ அமெரிக்கா ஏன் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கணும்? இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம்னு சொல்லப்படுது. ஒன்னு, ட்ரம்ப் அப்போ தேர்தலை சந்திக்க வேண்டியிருந்துச்சு. இன்னொன்னு, சீனா ரஷ்யாவோட ஈரான் நெருக்கமா போறத தடுக்க. மூணாவது, ஈரான் ரகசியமா அணு ஆயுதம் வச்சிருக்கிறதா ஒரு ரிப்போர்ட் வந்ததாவும் சொல்லப்படுது. கடைசியா இஸ்ரேலுக்கு இருந்த அச்சுறுத்தலை நீக்கிறதுக்காகவும் இருக்கலாம். இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, சவுதி அரேபியாவோட பங்கு. சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் அமெரிக்காவோட இந்த தாக்குதலுக்கு மறைமுகமா ஆதரவு தெரிவிச்சாராம். ஏன்னா அவங்களோட பிராந்திய எதிரியான ஈரான் விழுந்தா தங்களோட ஆதிக்கத்தை நிலைநாட்டலான்னு அவங்க நினைச்சதா சொல்லப்படுது. ஈரான் விழுந்தால் சவுதி வெல்லும் அப்படிங்கறத அவங்களோட கணக்கா இருந்திருக்கு. சரி, வெளியுலகத்துல இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்க. இப்ப நம்ம கவனம் ஈரான் உள்நாட்டுக்குள்ள திரும்புது. அவங்களோட உச்சகட்ட தலைவரே இல்லாத ஒரு சூழல்ல அந்த நாட்டுக்குள்ள என்ன மாதிரியான ஒரு குழப்பம், நிச்சயமற்ற தன்மை நிலவுச்சுன்னு பாப்போம். இப்போ ஈரானுக்குள்ள என்ன நடக்கும்? அடுத்தது யாரு? இந்த அதிகார வெற்றிடத்தை நிரப்ப போறது யாரு? இதுதான் இப்போ எல்லோரோட மனசுலயும் இருக்கிற முக்கியமான கேள்வி. இதுக்கு பல பதில்கள் இருக்கலாம். ஒருவேளை ராணுவம் ஆட்சியை கைப்பற்றலாம், அதுக்கு 40% வாய்ப்பு இருக்கு. இல்லனா இன்னொரு மத தலைவர் வரலாம், அதுக்கு 25% வாய்ப்பு. மக்கள் பெரிய அளவுல போராட்டம் நடத்தவும் 20% வாய்ப்பு இருக்கு. இல்லனா வேற வழி இல்லாம அமெரிக்கா கிட்ட பேச்சுவார்த்தைக்கு போகலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், புதுசா யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களும் அடுத்த டார்கெட்டா மாற வாய்ப்பிருக்கு.
ஈரான் மக்களுக்குள்ளே 2 விதமான எதிர்வினைகள் இருந்ததா சொல்லப்படுது. ஒரு பக்கம் பல வருஷமா பொருளாதார கஷ்டத்தாலையும் அடக்குமுறையாலையும் பாதிக்கப்பட்ட மக்கள் அயதுல்லாவோட மரணத்தை ஒரு திருப்பு முனையா நினைச்சு கொண்டாடினாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஆட்சி மேல கோவம் இருந்தாலும் இது தங்களோட நாட்டு மேல நடத்தப்பட்ட வெளிநாட்டு தாக்குதல்னு சொல்லி நிறைய பேர் அமெரிக்காவுக்கு எதிரா ஒன்னு சேர்ந்தாங்க. கடைசியா இந்த கற்பனையான சம்பவம் நடந்தா இதோட தாக்கம் உலகம் முழுதும் எப்படி இருக்கும், இதுலேருந்து நாம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாம். இந்த பகுப்பாய்வுல இந்தியாவை பத்தி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இந்தியா எப்பவுமே எந்த ஒரு அணிக்கும் சேராம நடுநிலையா இருக்கிறதாலையும் பல நாடுகள்ல இருந்து எண்ணெய் வாங்குறதாலையும் இந்த மாதிரி ஒரு பெரிய பொருளாதார அதிர்ச்சியிலிருந்து ஓரளவுக்கு தப்பிச்சிடும்னு சொல்லப்படுது. இது இந்தியாவின் வெளியுறவு கொள்கைக்கு கிடைச்ச ஒரு பாராட்டா பார்க்கலாம். உலக அளவுல இதோட உடனடி விளைவுகள் ரொம்பவே மோசமா இருக்கும்னு தெரியுது. அந்த பகுதியில ஸ்திரத்தன்மை சுத்தமா போயிடும். எண்ணெய் விலை விண்ணை தொடும். எல்லாத்துக்கும் மேல இந்த சின்ன பொறி ஒரு பெரிய உலகப் போருக்கு வழிவகுத்துடுமோங்கிற பயம் ரொம்பவே அதிகமா இருக்கு. அப்போ இந்த சம்பவம் ஈரானுக்கு ஒரு புது தொடக்கமா இருக்குமா, இல்ல ஒரு பெரிய உலகப் போரோட ஆரம்பமா இருக்குமா? இந்த முக்கியமான கேள்வியோட இந்த அலசலை நாம இங்க முடிக்கிறோம். இது விடுதலைக்கு வழிவகுக்குமா, இல்ல உலக பேரழிவுக்கு இட்டு செல்லுமாங்கிறத காலந்தான் பதில் சொல்லணும்.